மாநில அரசுடைய புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. அதனுடைய முக்கிய சாராம்சங்கள் தொடர்பாக கல்வியாளர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி நம்முடன் இணைகிறார். சார், தேசிய கல்விக் கொள்கைக்கு பதிலாக தமிழ்நாடு அரசு ஒரு முதல் மாநிலமாக மாநில கல்விக் கொள்கையை அறிவிச்சிருக்காங்க. தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து மாநில கல்விக் கொள்கை எந்த அளவுக்கு மாறுபட்டிருக்கு, இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்ன உங்கள் பார்வையில்? அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேசிய கல்விக் கொள்கையில நேஷனல் எஜுகேஷன் பாலிசில இருக்கிற நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இதுல இடம் பெற்றிருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பாதகமா இருக்கிற சில முடிவுகளை மாற்றி அமைச்சு நம்முடைய மாணவர்களுக்கு சாதகமாக அமைச்சிருக்காங்க. அதாவது ஒண்ணு ஃபர்ஸ்ட் நாங்க சொல்றது கல்வியாளர்கள் கல்வி மாநில பட்டியலுக்கு மாறணும். நீட் எக்ஸாம் தேவையற்றது. அதனாலதான் நீங்க பாருங்க, நம்முடைய மாநில கல்வி இதுல என்ன சொல்லிருக்காங்க, எக்ஸாம் 10th 11th 12th அதுல 11th and 12th மார்க்ஸும் நம்ம இதுல அதாவது காலேஜ் அட்மிஷன் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்முடைய ஸ்டேட் போர்டு எக்ஸாமுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அதுதான் தேவை. ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் எக்ஸாம் தேவையற்றது அப்படிங்கறது ப்ரூவ் பண்ணிருக்குது. எக்ஸாமினேஷனை ரிஃபார்ம் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் நல்ல விஷயங்கள். அடுத்தது இருமொழி கொள்கை, இதுவும் சாதகமா அமையும் நம்முடைய மாணவர்களுக்கு. சோ எது நல்ல சாதகமா இருக்கிறதோ அதை எடுத்திருக்காங்க கண்டிப்பா. சோ கண்டிப்பா இது நம்முடைய தமிழ்நாடு மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையா இருக்கும், ஒரு நம்பிக்கை தரும் அப்படிதான் எங்களுடைய கருத்து. இந்த மாநில கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் தேசிய கல்விக் கொள்கை என்ன கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, இதுல ஏதாவது சவால்கள் இருக்குமா? 8th வரைக்கும் ஆல் பாஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா தேசிய கல்விக் கொள்கையில அதுல சிக்கல் இருக்கு. இது எப்படி தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தும்? இல்ல, கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது they should give powers. அதனாலதான் அவங்க இந்த மாநில கல்வியில மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் கல்வின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இது கொஞ்சம் சில சேலஞ்சஸ் இருக்கும். கண்டிப்பா இந்த சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அசம்பிளி மூலமா பாஸ் பண்ணி அது கண்டிப்பா முறையீட்டு பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ கண்டிப்பா இது நாம இந்த 8வது 5வது பொது தேர்வே தேவையில்லை. அப்போ ஒரு மாணவர்களுக்கு ஒரு அகாடமிக் இருக்கே கிடையாது. இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா 10th 12th பசங்களுக்கு ஒரு அகாடமிக் இது கிடையாது. அதனாலதான் நீங்க பாருங்க, பிசிக்கல் எஜுகேஷன் கூட முக்கியத்துவம் கொடுத்து பிசிக்கல் எஜுகேஷன் மார்க்ஸையும் ஆட் பண்ண நம்முடைய தமிழக அரசு கொஞ்ச நாள் முன்னாடி அறிவிச்சிருக்காங்க. சோ ஒரு ஸ்டூடெண்ட் ஆல்ரவுண்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு கல்வி கொள்கையாக இருக்கணும். ஃபியூச்சருக்கு ரெடி பண்ற மாதிரி இருக்கணும். அப்படிலாம் பார்க்கும்போது இது எல்லாம் சாதகமா டிஜிட்டலைசேஷன் இன் லேர்னிங் கொண்டு வந்திருக்காங்க நம்முடைய இதுல. சோ எந்த அளவுக்கு நாம அதனாலதான் நம்மளுடைய மாநில நம்முடைய கல்லூரிகள் NIRF ரேங்கிங்ல முதன்மையா இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு கல்வியில முதன்மையான மாநிலம் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கலாம். ஒரு டாப் NIRF ரேங்கிங்ல ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் காலேஜஸ் தமிழ்நாட்டுல இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா நம்முடைய கொள்கை சரியான முறையில தான் இது பண்ணிருக்காங்க. இது பள்ளி கல்வித்துறைக்கு வந்தாலும் அடுத்தது காலேஜுக்கு வர, அதாவது கல்லூரியுடைய மாநில கொள்கைக்கு வரும்போது கூட இதை சார்ந்துதான் இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அமல்படுத்தப்பட்டு ஒரு சில வருடங்கள் தான் ஆகுது. இப்ப மீண்டும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மட்டும் பொதுத் தேர்வு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நோக்கம் என்ன? ஏன் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வேண்டாம்னு முடிவு செஞ்சிருக்காங்க? இல்ல, அதாவது ஒரு இடத்துல 11வது மார்க்கும் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த கிளாரிட்டி கண்டிப்பா இன்னும் தேவைப்படுகிறது. கண்டிப்பா 10th 12th எக்ஸாம் கண்டிப்பா தேவை. அது ஈவன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசிலையும் இருக்கு. பட் இருந்தாலும் 11th கொண்டு வரணும். காரணம் என்ன, தேசிய லெவல்ல நம்முடைய மாநில மாணவர்கள் போட்டியிடணும் அப்படின்னா 11th 12th பேஸ் பண்ணி தான் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு தயார் பண்றதுக்கு மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல தப்பு கிடையாது. இப்போ கல்விக் கொள்கை அப்படின்றதுல நிறைய ஃபியூச்சரிஸ்டிக்கான விஷயத்தை பார்க்க முடியுது. ஒன்று, எதிர்கால சவால்களை சமாளிக்கக்கூடிய வகையில் மாணவர்களை தயார்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆசிரியர்களை பயிற்றுவிக்க வேண்டிய தேவை இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மேம்படுத்த வேண்டிய கடமை இருக்கு. அடுத்த கட்டமாக அவங்களை எக்யூப் பண்ண வேண்டியது, மாணவர்களை அதுக்கு தயார்படுத்தணும். இப்போ எப்போ இருந்து இதை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு? மாநில அரசு அடுத்தடுத்து எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க? இல்ல, கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்க போது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நம்மளுக்கு வர வேண்டிய நிதி நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி வரலை. அதாவது மத்திய அரசுல இருந்து கண்டிப்பா அதுல நான் கல்வியில மட்டும் எந்த அரசியல் குறுக்கீடு இருக்காதுன்னு முதல்ல இருந்து எல்லா கல்வியாளர்களும் சொல்லிட்டு இருக்கோம். சோ நம்மளுக்கு வர வேண்டிய நிதி கிடைச்சா கண்டிப்பா இந்த மாநில கல்வி கொள்கையில என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அத்தனையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஏன்னா இது இந்த பற்றாக்குறை இருந்து முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய அரசு எல்லா
வந்து எந்த ஒரு மாணவனுக்கும் குறை இல்லாம தான் செஞ்சிருக்காங்க. சொல்லுங்க, ஒரு பப்ளிக்கா ஒரு குறை வந்திருக்கா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சிஸ்டமேட்டிக்கான நடந்திருக்கு. இன்னும் நிதி வந்தால் கண்டிப்பா நம்முடைய டிஜிட்டலைசேஷன், ஃபியூச்சர் ஏஐ ரிலேட்டட், டெக்னாலஜி ரிலேட்டடா வந்து நம்ம மாணவர்களை தயார் பண்ண முடியும், ஆசிரியர்கள் தயார் பண்ண முடியும். அதுக்கான நிதி வந்து கண்டிப்பா தேவைப்படுது. அது நம்மளுக்கு வேண்டிய நிதி, நம்ம எக்ஸ்ட்ரா கேட்கல, நம்மளுக்கு வர வேண்டிய நிதி தான் நம்ம கேட்டுட்டு இருக்காங்க. அது சரியாவே வந்து வந்தா போதும். கண்டிப்பா இந்த கொள்கையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் கமிங் நெக்ஸ்ட் இயர்ல. விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஜெயபிரகாஷ். அடுத்ததாக பிரின்ஸ் கஜேந்திர பாபு, கல்வியாளர் திரு பிரின்ஸ் நம்முடைய நினைக்கிறார். சார் வணக்கம். இந்த மாநில கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற கல்வி வாரியங்களை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தும்? தேசிய கல்விக் கொள்கைக்கும் இதற்கும் இருக்கக்கூடிய முக்கிய வேறுபாடுகள் என்ன? முழுமையாக இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த கொள்கையை முழுமையாக பிரின்ஸ் கஜேந்திர பாபு சார், நீங்க இணைப்பு இருக்கீங்க. தேசிய கல்விக் கொள்கைக்கும் ஆமா கேக்குதா நான் பேசுறது? சார் நீங்க பேசலாம், நீங்க பேசலாம், கேக்குது, பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. கேக்குதா சார்? கேக்குது, நீங்க தொடர்ந்து பேசுங்க. மாநில கல்விக் கொள்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். இதில் 8ஆம் வகுப்பு வரைக்கும் தடையற்ற தேர்ச்சி. அண்மையில் தேசிய கல்விக் கொள்கை பரிந்துரையின் அடிப்படையில் 8ஆம் வகுப்பு வரைக்கும் அனைவருக்கும் தேர்ச்சி என்ற முறையில் மாற்றம் கொண்டு வரப்பட்டிருந்தது. தற்போது மாநில கொள்கை அதற்கு முற்றிலும் மாறாக அனைவரும் தேர்ச்சி. ஏற்கனவே அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் அடிப்படையில் 14 ஆண்டுகளுக்கு முன்னதாக கொண்டு வரப்பட்ட அதே திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மாநில அரசு அனைவரும் தேர்ச்சி என்ற விதிகளை தான் பின்பற்றி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இடைப்பட்ட காலத்தில் 11ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது. தற்போது அதிலும் ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட இருக்கிறது. இருமொழி கொள்கை தான் என்று தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் மாணவர்களுடைய திறனை வளர்ப்பதற்கு மதிப்பெண்ணுக்கு மட்டும் முக்கியத்துவம் தராமல் மதிப்புக்கும் முக்கியத்துவம் தரக்கூடிய வகையில் இந்த புதிய கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இணைகிறார் கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு. சார் வணக்கம். இப்ப தேசிய கல்விக் கொள்கைக்கும் மாநில கல்விக் கொள்கைக்கும் இடையே இருக்கக்கூடிய முக்கிய வேறுபாடு என்ன? மாநிலத்துடைய பார்வையில் கல்வி எப்படி இந்த கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டிருக்கு? இந்த கல்விக் கொள்கை எல்லா கல்வி வாரியங்களுக்கும் பொருந்துமாது? கல்விக் கொள்கை இன்று தமிழ்நாடு அரசால் பள்ளி கல்வித்துறை என்று வெளியிடப்பட்டிருக்கு. இந்த பள்ளி கல்விக்காக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த கல்விக் கொள்கை இன்னும் நாம முழுசாக வாசிக்கணும். முழுமையாக வாசிப்பதற்கு கொஞ்சம் நேரம் இருக்கும். இந்த கல்விக் கொள்கை என்பது தமிழ்நாடு அரசுடைய அங்கீகாரத்தில் இயங்கக்கூடிய பள்ளிகள் தான் பொருந்தும். இயல்பு அது. ஏனென்றால் மத்திய பாடத்திட்ட பள்ளிகள், ஐசிஐசி பள்ளிகள் என்பது அது வெவ்வேறு வாரியத்தோட பாடத்திட்டப்படி தான் அந்த பள்ளிகள் இயங்கும். இது இயல்பாக தெரிவித்த ஒன்றுதான். தமிழ்நாடு அங்கதான் நம்ம தமிழ்நாடு அரசுடைய கொள்கையை அறிவித்தார்.